யூபிஐ ஆப் எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த யூஸ்ஃபுல்லான புது ஃபீச்சரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது டீடைலா தெரிஞ்சுனா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய ஃபேமிலியில இந்த விஷயம் காமனா நடந்துட்டு வரும். எல்லாரோட பேங்க் அக்கவுண்ட்லயும் எப்பவுமே காசு இருக்கு. இல்ல இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பேங்க் அக்கவுண்டே இருக்கு. அவங்களாம் நம்மளுக்கு டிபெண்டன்ஸா இருப்பாங்க. மோஸ்ட் கேசஸ்ல நம்ம அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. எங்க அப்பா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க ஒரு யூபிஐ பேமெண்ட் பண்ணணும். ஆனா அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கு. இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னு அவரோட அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா யூபிஐ டீடைல்ஸ் அனுப்புங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லியிருப்போம். எஸ்பெஷலா ஒரு ஃபேமிலியில காலேஜ் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் எதுவும் கிடையாது. இல்ல டிபெண்டன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ஏர்னிங்ஸ் கிடையாது. ரெகுலரா நம்ம பணம் அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த புது யூபிஐ சர்க்கிள்ன்ற ஃபீச்சர் மூலமா பேங்க் அக்கவுண்டே இல்லைனாலும் நம்மளோட யூபிஐ அக்கவுண்ட் யூஸ் பண்ணி அவங்க பேமெண்ட் பண்ண முடியும் நம்மளோட பர்மிஷனோட. இந்த ஃபீச்சரை பிம் ஆப்ல பார்க்க முடியும். இதுல ரெண்டு மோட் இருக்கு. ஒன்னு ஃபுல் கண்ட்ரோல், அதாவது அவங்க டைரக்டா அவங்க பேமெண்ட் பண்ணிடலாம், நம்ம எதுவும் அப்ரூவல் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதாவது ஒரு லிமிட் வரைக்கும் கம்ப்ளீட்டா அவங்களே அதை டேக் கேர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மோட் பார்ஷியல் கண்ட்ரோல். அவங்க பே பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதை நம்ம அப்ரூவ் பண்ணோம்னா அவங்களால அந்த பேமெண்ட்டை முடிக்க முடியும். அதை நம்ம அப்ரூவ் பண்ணி யூபிஐ பின் போட்டோம்னா டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க, உங்க அப்பாக்கோ இல்ல டிபெண்டன்ஸ்க்கோ நீங்க பணம் அனுப்பி அது வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பே பண்றதுக்கு பதிலாக டைரக்டா உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்களே பே பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் இருக்கும். இந்த பிம் ஆப்ன்றது பேசிக்கா ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். யூபிஐ கண்டுபிடிச்ச அதே கவர்மெண்ட் என்டிட்டி தான் இந்த ஆப்பையுமே உருவாக்கலாம். இன்ஃபேக்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் யூபிஐ ஆப் பிம் ஆப் தான். நீங்க பிம் ஆப் யூஸ் பண்ணீங்களான்றதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.